வணக்கம். இது தெற்கின் குரல். நான் டி அருள் எழிலன். நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து மனிதர்களும் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கும் உரிமைகளில் சரிபாதி கார்ல் மார்க்ஸ் அவர்கள் பெற்றுக் கொடுத்தவைதான். அவர் பேசியும் சிந்தித்தும் எழுதியும் தான் நமக்கு இந்த உரிமைகள் கிடைத்தது. ஆனால் அவர் சிந்திப்பதை நிறுத்திய போது, அதாவது அவர் மரணித்த போது நாடற்றவராக மறைந்தார். அவர் பிறந்த ஜெர்மனியின் ட்ரையர் நகரில் ஊவே சாங் என்ற சீன சிற்பி அவருக்கு ஒரு முழு உருவ சிலையை நிர்மாணித்தார். அதே பாணியில் அவர் செய்த அதே சிலை வடிவில் சென்னையில் ஒரு முழு உருவ சிலையை திறந்துள்ளார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இந்தியாவின் இரண்டாவது பிரம்மாண்டமான கார்ல் மார்க்ஸின் முழு உருவ சிலை சென்னையில்தான் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சிலையை செய்த சிற்பி கார்த்திகேயன் அவர்களை நமது தெற்கின் குரல் நிகழ்ச்சிக்காக சந்திப்போம். வணக்கம். சென்னையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த கார்ல் மார்க்ஸோட சிலை செய்கிறதுக்கு எவ்வளவு காலமாச்சு? இந்த ஆர்டர் உங்களுக்கு எப்படி வந்தது? எப்படி செஞ்சீங்க? இதுக்கு வந்து ஒரு 3 மாதம் ஆச்சு இதுக்கு செய்கிறதுக்கு. கிளே மாடல்லேருந்து அதுக்கப்புறம் வந்து பிஓபி டை, அதுக்கப்புறம் வேக்ஸுக்கு போயிட்டு மெட்டலில் காஸ்டிங் பண்ணி பண்ணுறதுக்கு 3 மாத காலம் ஆன பிறகு என்னென்னா, அதுக்கப்புறம் முதல்வருக்கு வந்து கொஞ்சம் அந்த முகத்தில் திருப்தி இல்லை. ஓஹோ, அவர் வந்து பார்த்தாரா? இல்லை, ஃபோட்டோவிலே ஃபோட்டோவில் பார்த்துட்டாங்க. ஆனால் வந்து முகம் மட்டும் திருப்தி இல்லைன்னு மறுபடியும் லண்டன் போனார் இல்லைங்களா, அந்த முகம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த முகத்தை வந்து நாங்கள் மாற்றணும். முகம் மட்டும் வேறு வேணும்னு சொல்லிட்டு, ஏன்னா மற்ற சிலைகள் இல்லாமல் இந்த சிலைக்கு மட்டும் முதல்வர் வந்து ரொம்ப இதில் ஆர்வம் காட்டியிருந்தார். நிச்சயமா. ஆமாம், அது ஒருவேளை அவர் ஒரு போராளின்றதுனாலையும் இல்லை இப்படிப்பட்ட மக்களுக்கு வந்து போராடினார் அப்படின்றதுனால இவர் இருக்கலாம். சார், முதல்ல உங்களை பற்றி சொல்லுங்களேன். நீங்கள் எப்படி இந்த சிற்பம் செய்கிறது, இந்த தொழிலுக்குள்ளே எப்படி வந்தீங்க? இதுக்கு நீங்கள் படிச்சுக்கிட்டீங்களா? இல்லை, படிப்பில் எங்களுக்கு எல்லாமே அனுபவ அறிவு தான். நாங்கள் சின்ன வயசுலேருந்தே நான் அப்படியே சின்னதெல்லாம் பண்ணிட்டு வரைஞ்சிட்டு இருப்பேன். ஸ்கூல் போனால் கூட படிக்கலாம் மாட்டேன். பாரம்பரியம் தான். ஏன்னா இந்த சிலைகள் சிற்பங்கள் செய்கிறது எங்கள் குடும்பத்தில் நான் மட்டும்தான். ஆமாம், படிச்சுட்டு இருக்கும்போது படிப்பு வராது அந்த அளவுக்கு. படிப்பேன், ஆனால் வந்து இந்த டிராயிங்கில் தான் அதிகமாக ஆர்வம் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு குரு கிட்ட எங்கள் லைனில் அப்போ பெரிய ஆளாக இருந்தவர். அவர் பேர் என்ன? வேலுசாமின்னு சொல்லுவாங்க. குரு அவர் தான் எங்கள் குரு. பழைய படம் பார்த்துருப்பீங்க, பாதாள பைரவி, மனோகரா, அதுக்கெல்லாம் அந்த செட்டு போட்டவர் அவர் தான். ஓஹோ. அவர்கிட்ட எடுத்துட்டு விட்டால் இவர் வந்து ஒரு இதை ஆளாக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அப்புறம் எடுத்துகிட்டு அவங்ககிட்ட விட்டு அவர் கூட ஒரு வருஷம் இருந்தேன் நான். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பித்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 34 வருஷமாக இந்த லைனில் இருக்கணும். இப்போ இந்த சிலை கார்ல் மார்க்ஸுக்கு ஒரு சிலை செய்யணும் அப்படின்ட்டு எப்படி, யார் உங்களை அணுகுனது? அந்த ப்ராசஸ் எப்படி நடந்தது? முதல்வர் வந்து சட்டமன்றத்தில் அறிவிச்சிட்டாரு, கம்யூனிஸ்ட் அவங்களுடைய கோரிக்கையை ஏற்று. ஆனால் இதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தது வந்து அண்ணன் இவர் அமைச்சர் ஏவா வேலண்ணனுக்கு தான் நான் வந்து இதுக்கு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா என்னுடைய வேலை மேலே அவருக்கு ஒரு தனி ஈர்ப்பு. எப்படி அவருக்கு எப்படி தெரியும் உங்களை? உள்பக்கம் எல்லா சிலையும் செஞ்சிட்ருக்கேன், ஆனால் இதெல்லாம் செஞ்சது நான் தான் தெரியாது. ஆர்டர் வந்து என்னுடைய அண்ணா இருக்கார், தீனதயாளன் சொல்லிட்டு சிற்பி அவர் தான் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ ஒரு சிலைக்கு அவங்க வந்து பார்த்து கரெக்ஷன் பண்ணுவாங்க இல்லைங்களா, அப்போ இவங்க கார்த்திக் என்னை கூப்பிடும்போது இவங்க பார்க்குறாங்க, செய்கிறது இவர் தான் அப்படின்றதுனால அந்த விஷயத்து மூலிமா அவர் என் மேலே வந்து ஒரு மரியாதை. எனக்கு ரொம்ப நிறைய வாய்ப்புகள் அவர் வந்து என்னை தேடி, இங்கே கார்த்திகிட்ட கொடுங்க நல்லா செய்வார்னு சொல்லிட்டு இந்த சிலையை முதல்வர் அறிவித்த உடனே என்னை கூப்பிட்டார். கூப்பிட்டு நீ தான் செய்யணும் கார்த்திக்னு சொன்னோன்னே சரி பண்ணிவிட்டேன். சரி, உயரம் வந்து எப்பயுமே 7 அடி தான் பண்ணுவோம் நாங்கள். ஜென்ரலாக 7 அடி இல்லை, அதிகபட்சம் 8 அடி தான் பண்ணுவோம். இல்லை கார்த்தி, இது வந்து கொஞ்சம் ஏரியாவும் பெருசு, இவர் ரொம்ப ஒரு பெரிய போராளி இவர், அதனால் இவருக்கு வந்து ஒரு 9 அடியாவது இருக்கணும், கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்ல பிரம்மாண்டமாக இருக்கணுன்ட்டு அவருடைய வலியுறுத்தல் பேரில் தான் நம்ம பண்ணது. இல்லை, நீங்கள் வேறு ஏதாவது சிலைகள் செய்திருக்கீங்களா? நிறையா பண்ணியிருக்கேங்க. இல்லை, அதில் தான் அவங்க அட்ராக்ட் ஆனது. ஆமாம், தலைவர் அறிவாலயத்தில் இருக்கிற தலைவர் நம்ம தான் பண்ணது. அது எவ்வளோ காலம் எடுத்துக்கிட்டீங்க? கிளே மாடலுக்கு மட்டும் ஒரு 15 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் அது ப்ராசஸ் ஒரு 100 நாளில் தலைவர் இறந்தார் இல்லைங்களா, அப்போ 100 நாளுக்குள்ளே அதை வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணி வச்சது. அது மொத்தமே ஒரு 3 மாதம். அது ரொம்ப அவசரமாக செய்திருக்கு. ஆமாம், அது முதல் சிலை, அது தலைமையில் திறக்கணும்னு சொல்கிறதுனால அது ஒரு 100 நாள்லேயே ரொம்ப அவசரமாக பண்ணது. அதுக்கு பிறகு நீங்கள் கலைஞரோட சிலை நிறைய செய்திருப்பீங்க. கலைஞரோட சிலை வந்து நான் இப்போ பண்ணல. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிட்டேன். தலைவருடைய 74வது வயசு இருக்கும்போது நான் வந்து சேலத்தில் அண்ணா வீரபாண்டியர் அண்ணா ஆறுமுகம் இருக்காருங்களா, அவருடைய மாநாடு நான் தான் பண்ணது. அதுக்கப்புறம் நிறைய அந்த 1 ரூபா அரிசி விட்டார் பாருங்க, 1 படி 1 ரூபான்னு, 1 கிலோ அதுக்கு காயின்ஸில் சிலை பண்ணது. என்னன்னா இது எல்லாமே நான் மறைமுகமாக பண்ணியிருந்திருக்கேன். இது வரைக்கும் ஒரு 44,000 சிலைகள் பண்ணியிருக்கேன். ஓஹோ. நீங்கள் அது எல்லாமே அரசியல் தலைவர்கள், சித்தர்கள், பிரைவேட்டாக வர்றவங்க, சில வீட்டுங்களில் இருக்கிறவங்க, அந்த தொழிலதிபர்கள், வேல்ஸ் காலேஜ் இருக்குங்களா, அவருடைய ஐஸ்வர்யவலன் அவருது, எஸ்ஏ காலேஜ்,
இந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்கோம் நாங்கள். நிறைய பண்ணியிருக்கோம். பிபி சிங் தந்தாங்களே ஆமா, காலேஜில், அது ஆமா, அப்புறம் ஆமா. சத்யா ஸ்டுடியோக்கு சிவாஜி அவர்களுடைய சிலை எல்லாமே நம்ம பண்ணது. இந்த ஓமந்தூரார் மருத்துவமனைக்கு முன்னாடி ஒரு கலைஞர் சிலை இருக்குல்ல, அதுவும் நீங்க அதுவும் செய்தது நம்ம தானா? பண்ணது தான். கிட்டத்தட்ட எல்லா கலைஞர் சிலைகளும் நீங்க தான் எல்லாமே செய்திருக்கீங்க. நம்ம பண்ணது தான். ம். அண்ணனுடைய தீனதயாளன் சொல்லிட்டு அண்ணன் அவருடைய தலைமையில் பண்ணிட்டு இருந்தேன். ம். அதுக்கப்புறம் ஒரு அமைச்சர்கள்லாம் தெரிஞ்சு போய் தான் அவர் நல்லா பண்ணுறாருன்னு சொல்லிட்டு தனியாக வாய்ப்பு அவர்கிட்ட சொல்லிட்டு ம். நீங்க அப்புறம் தனியா? ஆமாம் அவர்கிட்ட சொல்லிவிடு. ஏன்னா எனக்கு நான் வந்து ரொம்ப அந்த தொழில் தர்மத்தை ஃபாலோ பண்ணுறேன். ம். எந்த ஆர்டர் கிடைச்சாலும் அது எத்தனை கோடி கிடைச்சாலும் ஒருத்தருக்கு தெரியாமல் போக மாட்டேன். நீங்கள் சொல்லி விட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் போக மாட்டேன். ம். இல்லை அண்ணன்கிட்ட சொல்லிவிட்டு இந்த மாதிரி அண்ணன் கூப்பிட்றாருன்னா நான் அப்புறம் போயிட்டு தான் இந்த வாய்ப்புகள்லாம் நமக்கு வருது. இதுவும் அவர் கொடுத்தது தான். ம். பொதுவா நீங்க செய்யக்கூடிய சிலைகளை எல்லாம் பார்த்தா அது ஒரு சாஃப்ட் நேச்சரோட இருக்கு. ஒரு எளிமையான ஆமாம். எளிமைப்படுத்தப்பட்ட ஒரு சிலையா இருக்கு. ஆனா அந்த கார்ல் மார்க்ஸோட சிலை வந்து ரஃப்பா இருக்கு. ட்ரையர் நகரில் இருக்கக்கூடிய சிலை கூட இதே மாதிரி ஒரு ரஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு தான் சொல்றாங்க. இது இப்படி தான் செய்யணும்னு என்ன ஐடியா? எனக்கு ஐடியா வரல. முதல்வருடைய ஐடியா தான். ஃபோட்டோ எனக்கு வந்து முதல்ல ஐயாவா வேளாண்ணை வந்து கூப்பிட்டு கொடுக்கும்போது இது வந்து மற்ற சிலை மாதிரி இருக்கக்கூடாது, இதே மாதிரி அந்த ரஃப் ஸ்டோவ்களே அந்த ரேக்கு பாறை மாதிரியே இருக்கணும்னு சொல்லிட்டு தான் சொல்லியே கொடுத்தாங்க. இதில் ஒன்றுமே மாறக்கூடாது அப்படின்னு சொன்னால் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எதனாலன்னா எல்லா சிலையுமே இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாமே ஃபைன் ஃபினிஷிங்காக இருக்கும். ஃபினிஷிங் இருக்கும், அது எல்லாமே தேய்ப்போம். சில இடங்களுக்கு வந்து சிலைகளுக்கு வந்து சில ரஃப்னஸ் இருக்கணும். இப்போ நீங்கள் இப்போ தாடி நீங்கள் சேவ் பண்ணி இருக்கு இல்லைங்களா, இந்த ரஃப்னஸ் இருந்தால் தான் அவங்க முகத்துக்கு இருக்க அழகு இருக்கும். இதெல்லாம் தேய்க்க சொல்லிடுவாங்க. அப்போ எங்களுக்கு சில மன திருப்தி இல்லாமல் தான் செய்வோம். ஆனால் இந்த சிலை செய்யும்போது ஏதோ ஃப்ரீயாக இருந்தது மைண்டே. இப்படி தான் இருக்கணும். இது வந்து கிட்டத்தட்ட இந்த மாடர்ன் ஆர்ட் ஸ்டைலில் வரும். நிச்சயமா. அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னுடைய வாழ்நாளில் இப்படி ஒரு ஸ்ட்ரக்சரில் செய்யணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதுவே எனக்கு அந்த ஆசை தீர்ந்தது. சரி, அது எப்படி செய்தீங்க? இப்போ இப்படி நார்மலாக செய்கிறதுக்கும் அது செய்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருந்தது? ஒரே மெத்தட் தான், ஒன்றும் கிடையாது. வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை. இது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே செய்யணும். இப்போ எப்படின்னா இன்னொருத்தருக்கோசம் நம்ம மாறுறதுக்கும் நம்மளா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அது வந்து இதில் இருந்தது. எனக்கு பிடிச்சதை நான் செய்கிறேன்னு ஒரு ஃபீல் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து இந்த சிலையில் இருந்தது. அந்த ஆர்ட்டில் இருந்தது, ரஃப் ஸ்டோக்கில். இதெல்லாம் அப்படி இருக்காது. அது ரஃப்பாக வரணும், ஆனால் அதை நைஸ் பண்ணி ஆகணும் போது நமக்கு விருப்பம் இல்லாமல் செய்கிற மாதிரி இருக்கும். அந்த கடினமான நிலை வர்றதுக்கு என்ன பண்ணீங்க? டூல்ஸ் தான், அது ஒரு ஸ்டைல் தான். அது சில வேலைகளுக்கு வந்து நம்ம விளக்கம் சொல்ல முடியாது, ஒரு உணர்வு. புரியுது. இல்லை, நீங்கள் நார்மலாக ஒரு சிலை செய்கிறதுக்கு 3 மாதம் ஆகுது, 4 மாதம் ஆகுறத விட கண்டிப்பாக இதுக்கு வேலை அதிகம் இருக்கும்ல? அதிகமாகிடுச்சு தான், அது ஒன்றும் இல்லை, அதிகமாகிடுச்சு. அது ஏற்கனவே நாங்கள் நிறைய அந்த சிலை செய்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிச்சு. புதுசாக யார் என்ன பண்ணாங்கன்னா எப்படி பார்த்தாலும் இது ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஆகிடும். எங்களுக்கு ஆல்ரெடி செஞ்சு இந்த அனுபவம் இருக்கிறதுனால நாங்கள் பண்ணிட்டோம். நான் வந்து வெறும் இந்த பைன் ஃபினிஷிங் மட்டும் கிடையாது, இந்த ரஃப் ஸ்டோக்கும் இந்த மாதிரி மாடர்ன் ஆர்ட், அதாவது ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸில் படித்தவங்க தான் இந்த ஸ்டைல் வரும் அதிகமாக. ஆமாம், அதை நான் அதிகமாக பண்ணுவேன். அதனால ஆனால் நீங்கள் ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸில் படிக்கல, பரம்பரையாக உங்களுக்கு அனுபவ அறிவு ரீதியாக வருது. முதல்ல என்ன கலர் பண்ணிருக்கீங்க? முதல்ல வந்து இந்த ஓல்டு ஒரு மெட்டல் இருக்கும் பாருங்க, புதுசாக பாலிஷ் பண்ணுறதுக்கும் நம்ம பழைய காலத்து சிற்பங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, சாமி சிலைகள்லாம், அந்த ஸ்டைலில் பண்ணோம். இதுவும் கொஞ்சம் கல் மாதிரி தெரியும்னு பண்ணேன். ஆனால் எனக்கு அந்த ஸ்டைலே வேண்டான்ட்டு அது பண்ணி எல்லாம் முடிஞ்சிருச்சு. 2வது வாட்டி எனக்கு அந்த ஜெர்மனில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வேணும். அதுக்கப்புறம் பண்ணது தான் அந்த கலர். ஓஹோ, சரி சரி சரி. இது கம்யூனிஸ்ட் தோழர்கள் நிறைய பேர் உங்களை பற்றி நிறைய தகவல்கள் சொல்கிறாங்க. அவங்க இங்கே வந்து போனாங்களா செய்துட்டு இருக்க காலத்திலேயே? எப்படி? இல்லை, யாரும் வரல. எனக்கு ஆனால் இத்தனை சிலைகள் செஞ்சுருக்கேன், இத்தனை 1000 சிலைகள் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு இனம் காணாத ஒரு சந்தோஷம் என்னன்னா, அந்த சந்தோஷத்தை என்னால் ஒரு முழுமையாக அனுபவிக்க முடியாமல் என்னுடைய பையனுக்கு ஒரு நடுவில் ஒரு விபத்து ஒன்று ஏற்பட்டு ரொம்ப ஹாஸ்பிட்டலில் இருந்தால், ரொம்ப சீரியஸாக. அதனால் என்னால் அதை அனுபவிக்க முடியல. ஆனால் என் வாழ்க்கையில் அது புதுசாக இருந்தது. ஒரு 200 பேர் வந்து என் கூட புகைப்படம் எடுத்தாங்க. அது வரைக்கும் நம்ம ஒன்றும் ஒரு நடிகரோ இதுவோ கிடையாது. நிச்சயம். அது ஒரு ஏன்னா என் கூட எடுத்ததுன்னா அவர் மேலே எவ்வளோ அவங்க ஒரு பக்தி வச்சுருப்பாங்க, ஒரு ஈடுபாடு இருந்தால் நம்ம கூட வந்து எடுப்பாங்கன்னு ஒவ்வொருத்தரும் பாராட்டிட்டு போனாங்க. ஏதோ வந்தோம் கை கொடுத்தேன். ஏன்னா எவ்வளோ தலைவர்கள் சிலை செஞ்சுருக்கேன், பிரம்மாண்டமான தொழிலதிபர்கள் சிலைலாம் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் எனக்கு எங்கேயும் நான் பார்த்தது கிடையாது. அதேமாதிரி வேளாண்ணை வந்து என் தோல் மேலே கை போட்டுட்டு, இதில் பெரிய விஷயம் என்னென்னா, என் குழந்தைக்கு அடிபட்டோடனே அதுக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து அவருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். நான் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னான்னு சொல்லும்போது உடனே நீ மியாட்டுக்கு எடுத்துகிட்டு போ அப்படின்போது நான் யோசிக்கிறேன். அந்த யோசிக்கிற ஒரு செகண்டில் அவர் சொல்கிறாரு, நீ பைசா கோசம் பார்க்குறியா, கம்மியாக இருந்தால் பாரு, எவ்வளோ இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ முதல்ல எதுவுமே சேரு அப்படின்னு எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு மன ஆறுதலை கொடுத்து
அன்னைக்கு சிலை திறப்பு விழா கூட என் தோள் மேலே கை போட்டு இதெல்லாம் சரியாயிடும் கார்த்தி, கவலைப்படாத, கலைஞர் முதல்ல மைண்டு நிச்சயம். ஃப்ரீயாக இருக்கணும் ம். அப்படின்னு சொன்னார். கார்ல் மார்க்ஸ் வாழ்ந்த காலத்திலையும் மிகுந்த சிரமங்களை சந்திச்சதால தான் அந்த சிலை ஒரு கடினத்தன்மையோட இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் வந்து விரைவில் வந்து சரியாயிடும். அந்த இந்த அனுபவங்களில் இது முடிச்ச பிறகு என்ன சொன்னாங்க? இல்லை, இங்கே நான் சிலை திறந்து வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு 100-150 ஃபோன் கிட்ட வந்துச்சு. ஓ, யாரு? எல்லாமே அந்த தோழர்கள் இப்போ யாரோ பண்ணாங்க. எனக்கு எதுவுமே அந்த நம்பர் எனக்கு இப்போ நான் யோசிக்கிறேன், நம்பர் நோட் பண்ணி வைக்கலையேன்னு. எனக்கு வரும்போதெல்லாம் அவ்வளோ சந்தோஷம். இன்னைக்கு என்னுடைய லைஃப்பில் இந்த சிலைக்கு மாதிரி எந்த சிலைக்கும் அந்த மாதிரி கிடச்சிது. அது எதனாலன்னு நினைக்கிறீங்க? எதனாலன்னா ஒரு உண்மையான ஒரு மகத்துவமான ஒரு மனிதராலன்னு நான் நினைக்கிறேன். இவங்க வாய்ப்பு கொடுத்தாங்க, எல்லாத்துக்கும் ஒரு நன்றி தான். ஆனால் வைக்கப்பட்ட சிலை யார், அவங்க யார், அவங்கள பொறுத்து தான் நமக்கு இருக்குதுன்னும் போது அவர் எவ்வளோ பெரிய தாக்கத்தை உற்பத்தி பண்ணியிருக்காரு எங்கேன்றதை பொறுத்து தான் நமக்கு அந்த ஃபீல் வருது. இன்னொன்று, முதல்ல எப்பயுமே எனக்கு ஒரு பழக்கம் உண்டு, ஒரு சிலை பண்ணுவேன். இப்போ அம்பேத்கர்லாம் பண்ணுறேன்னா அம்பேத்கர் ஒரு சிலை, அவ்வளோதான். ஏன்னா அவர் வந்து ஒரு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர். அவர் சில இதில் ஜாதியிலையும் அதுலேயும் போய் சேர்த்து அவர் ஒரு மாதிரி பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க. அம்பேத்கர் இப்போ செய்கிறேன்னு சொன்னால் வெறும் அம்பேத்கரே எனக்கு ஆர்டர் கொடுத்துட்டாங்க, நான் அப்படி செய்ய மாட்டேன். அம்பேத்கர் யார் என்ன தெரிஞ்சுப்பீங்க. ஆமாம், அது தெரிஞ்சு எனக்கு யூடியூப்பில் போவோம், நான் பார்த்து அதை கேட்டுக்கினே இருப்பேன். எனக்கு கேட்க ஒரு மாதிரி இருக்கும். ஒரு இன்ஸ்பிரேஷன். மனுஷன் இத்தனை டிகிரி பற்றி சம்பாரித்து சந்தோஷமாக இருக்கலாம். ஒரு கையில் எழுதி 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 கை வலிக்குது, இன்னொரு கையில் எழுதுறாரு, 2 கையில் எழுதுறதுக்கான அவசியம் என்ன? அப்போ இவங்க தன்னுடைய சுயநலத்தை இல்லாமல் பொதுநலத்துக்கோசம் வாழறாங்க. அப்போ இவங்க சிலை எப்படி இருக்கணும்? அந்த ஒரு சிலைக்குள்ளே ஒரு கம்பீரம் இருக்கணும், ஒரு சமுதாயத்தை உயர்த்தின அந்த விஷயம் அதில் இருக்கணும். அதனால் அந்த மாதிரி தான் நான் கார்ல் மார்க்ஸ் அவர் செய்யும்போது நான் அவருடைய இது யூடியூப்பில் போகிறேன். ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவங்க மனைவி ஏதோ கேள்விப்படாது படித்தது, ஜென்னி, குழந்தைக்கு பால் கொடுக்கும்போது ரத்தம் தான் வருமா. அந்த அளவுக்கு வறுமையில் இருந்தவர். அவர் ஏன் அந்த நாட்டு மக்களுக்கோசம் அந்த எண்ணங்கள் ஏன் அப்படி ஓடிச்சு? வறுமையில் இருந்தால் நாடு கடத்தப்பட்டார். அப்போது இதெல்லாம் அவங்க இருந்த திறமைக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கலாம். கொஞ்சம் வளைஞ்சு போயிருந்தா, சுயநலமாக இருந்திருந்தா. அப்போ இவங்களெல்லாம் நம்ம வெறும் சிலையாக பார்க்குறதா? அப்போ இது உயிராக பார்க்கணும். இந்த சிலை கூட எனக்கு என்னன்னா, அதில் இன்னொரு விஷயம், கார்ல் மார்க்ஸ் கூட இப்போ இந்த வாய்ப்பு கொடுத்தனால இந்த வரலாற்றில் நானும் ஒரு பயணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி, ஏதாவது இந்த மாதிரி சிலைகளை மேலை நாடுகளுக்கு போயிருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா? இல்லை, எதுவும் போனதில்லை. வாய்ப்புகள் வந்தது. எனக்கு இங்கே ஒரு வேலை அதிகமாக இருந்ததுனால நான் அதை போனது. எனக்கு ஒரு ஃபோட்டோ கொடுத்தா போதும். அதான் சொன்னேன், சில விஷயங்களை வந்து நம்ம வார்த்தையால் சொல்ல முடியாது. இல்லை, வெறுமனே ஒரு ஃபோட்டோவை கொடுத்து ஒரு கார்ல் மார்க்ஸோட சிலையோட ஃபோட்டோவை மட்டும் கொடுத்தீங்க, இல்லை அதுக்கு பிறகு யூடியூப்பில் போய் அந்த வீடியோக்கள் எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது, தேடலை. வெறுமனே ஒரு ஃபோட்டோவை பார்த்தே நீங்கள் இந்த ஃபீல்டில் கொண்டு வந்தீங்க. நமக்கு வந்து நம்ம ஆன்மீகத்தை நம்புகிறோமோ விஞ்ஞானமோ அஞ்ஞானமோ அது வேற. சில விஷயங்கள் நம்மளுடைய அறிவை தாண்டி சில சுப்ரியர் பவர் தானாக வரும். அதுக்கு வந்து நம்ம ஒரு உணர்வாக தான் புரிஞ்சிக்க முடியும். எல்லா ஃபைட்டர் இருந்தாங்க, புருசிலி மட்டும் எப்படி அடித்தாருன்னு கேட்டால் அது நமக்கு தெரியாது. அவருக்கு மட்டும்தான் தெரியும் அது எப்படி வருதுன்றது. அதனால் இது கூட ஒரு 80% சிலை வந்ததுக்கப்புறம் 20% எங்கேருந்து வருதுன்னு எனக்கும் தெரியாது. அது விடிகாலம் 3 மணிக்கெலாம் எழுந்து செய்வேன். அதிகாலையில் 3 மணிக்கு எழுந்து செய்வேன். அப்போ எப்படின்னு தெரியாது, பார்த்தா என்னமோ வந்துடும் டக்குன்னு. பார்த்தா தூரமாக நின்று பார்ப்பேன், நம்ம தான் பண்ணோமா அப்படின்னு ஒரு தோணும். எப்படி இதுக்கு ஒரு மூடு தேவையா? இந்த நேரம் தான் இதை செய்ய முடியும் அப்படின்னு? ஏன்னா இது ஒரு ஆர்ட். இது கலைனாலே மூடு தேவை. கவிதை எழுதுறது, வரைகிறது எல்லாத்துக்குமே. ஆனால் நாங்கள் செய்கிறதெல்லாம் வந்து ரொம்ப கொடுமையான விஷயம் தான். எங்களுக்கு பொறுப்பும் இருக்குது, சுமையும் இருக்குது. ஒரு சிலை சேர்த்து உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறவங்கள திருப்திப்படுத்தவும் செய்யணும். அது இருக்கணும். ஒரு ஆர்டர் கொடுக்கும்போது மறுக்க முடியாத இடத்துலேருந்து நீங்கள் வரும்போது என்ன பண்ணுவீங்க? சாப்பிட்டுட்டோம், இப்போ உங்கள் ஆஃபீஸில் பெரிய ஆளே வந்து இன்னொரு சாப்பாடு கொடுத்தா உங்களால் சாப்பிட முடியாது, வாந்தி தான் எடுக்கணும். அதிகம் மேலே கொடுத்தா ஒரு காலக்கெடு இல்லாமல் கொடுக்கும்போது ஒரு மன அழுத்தம் ஏற்படுது. இன்னொன்று வந்து நம்ம ஃபேமிலி நடத்துகிறோம், இந்த பையன் அந்த மாதிரி இருந்தோம், நான் இதை செஞ்சாகணுன்றது என்னால் ஒரு மூலையில் உட்கார முடியல. என்னோட குழந்தைக்கு இந்த முகமே அடிபட்டு உள்ளே போயிருக்குன்னா என்னோட மனநிலை எப்படி இருக்கும் பாருங்கள். அந்த நேரத்தில் நான் செஞ்சு தான் ஆகணும். தூங்கியே 1 வருஷம் ஆச்சு. சரியா? இந்த சூழ்நிலையை நாங்கள் செய்யணும் போது இதெல்லாம் தான் ஒரு கலைஞனுக்கு பெரிய ஒரு போராட்டங்களாக இருக்குது. மற்றபடி ஈஸியாக இருக்கிறோம், ஒரு ஃப்ரீயாக இருக்கணும்னா மைண்ட் வாழ்வும் ஒரு கடினமான வாழ்வாக தான். ஆமாம், சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேன். உங்கள் தந்தையார் கூட ஒரு சிற்பி, ஓவியம் இது தொடர்பான ஒரு ஃபீல்டில் தான் இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். இருந்திருக்காரு, இருந்தார். ஆனால் இந்த அளவுக்கு ரொம்ப அவங்களுக்கு கிடைக்காத ஒரு எக்ஸ்போசர் உங்களுக்கு கிடைச்சிருக்குல்ல? நிறையா கிடைச்சி. இது ஒரு பெரிய மாற்றம் தானே? மாற்றம் தான். அது வரைக்கும் சந்தோஷம் தான். என்னென்னா சுமைகளும் அதிகமாக வருது.
அதாவது குறிப்பிட்ட ஒரு காலத்துக்குள்ளே 2 மாதத்துக்குள்ளே ஒரு சிலையை முடிச்சு கொடுங்க. அப்படி வரும்போது உங்களால் அவங்கள்ட்ட எக்ஸ்கியூஸ் கேட்க முடியாதா? கேட்க முடியல. ஏன்னா அவங்களுடைய சூழ்நிலை நமக்கு புரியுது. இதுக்குள்ளே தான் இந்த சிலை வைக்கணுன்ற ஒரு இது வரும்போது அவங்களே நம்ம ஒன்றும் சொல்ல முடியல. அவங்க என்னன்னா நமக்கு தேடி தராங்க, இன்னாரும் நல்லா பண்ணுறாங்கன்னும் போது நமக்கு சந்தோஷமாக இருக்குது. நம்ம ரெஃபர் பண்ணும்போது சந்தோஷம்தான். அதுக்கான விஷயங்கள் கிடைக்காத மாதிரி ஒரு சின்ன மன வருத்தம் தான், அவ்வளோ. ஓஹோ, சரி சரி. ஆனால் நல்லா பண்ணணும். சிலைன்றது வந்து வெறும் சிலை வைக்கிறதோட கிடையாது, அது ஒரு வரலாறு. அது ஒரு வரலாறு. ஆமாம், நம்ம இப்போ ஃபாரின்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னா இப்போ உழைப்பாளர் சிலை வச்சுருந்தாங்க, அதை நம்ம போகும்போதெல்லாம் ரசிக்கிறோம். சிலைனா ஏதோ ஒன்று வச்சுறதுக்கு பேர் வச்சுட்டோம் திறந்துட்டோன்றது இல்லை, அதை தாண்டி சிலை வேறு யாருன்னா ஒன்று செய்கிறாங்கன்னா இந்த இடத்துல போனால் இந்த சிலை இருக்குது, அதை நீங்கள் ரெஃபர் பண்ண அது பேர் அந்த எப்படி பண்ணியிருப்பான் தெரியுமா அந்த சிற்பின்ற அளவுக்கு நம்ம பேசணும். நிச்சயமா. ஆமாம், அதுதான் எனக்கு விருப்பம். எனக்கு அந்த திருப்தியே ஆகாது வேலையில். அதான் கலைஞனோட நான் கொடுக்குறது எல்லாமே என் மனசு திருப்தி இல்லாமல் தான் நான் கொடுக்குறேன். கார்ல் மார்க்ஸ் சிலை அது திருப்தி ஆகுது, அது நல்ல டைம் இருந்தது. சரி, அது இப்போ இந்த நெருக்கம் தான் ஒரு 2 மாதம் தான் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. ஒரு சிலை அப்படின்றது ஒரு வரலாறு அப்படின்னு சொன்னீங்க. ஒரு சிலையை பார்க்கும்போது தான் மீண்டும் மீண்டும் நாம் அந்த தலைவர்களை பற்றியும் அவங்களோட தத்துவங்கள் பற்றியும் வரலாறு பற்றியும் நினச்சி பார்க்குறோம். ஒரு சிலை செய்கிறதுல எந்த பாகம் வந்து கடினமானது? முகம்தான். பேசுதான், முகக்கட்டு தான் மெயின். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா சில முகங்கள் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எந்த மாதிரி? ஏன்னா எல்லா ஒரு முகம் செய்கிறோம். இப்போ ஒரு வீட்டில் ஒரு இறந்துட்டார், ஒரு தொழிலதிபரோ இல்லை சாதாரண ஒரு வீட்டில் அப்பா அம்மா இறந்துட்டாங்கன்னா உடனே அந்த கேரக்டர் வந்துடுறாரு. நம்ம எப்படி இந்த என்ன சொல்கிறது, நம்மளோட ஒரு விஷயத்துலையும் வந்து நம்மளோட பிறப்புகள் புரியாத மர்மங்கள்லாம் அது வரணும், அது உணர்ந்து சில ஞானங்கள். அந்த மண் ஒரு உருவம் பண்ணும்போது அதில் பல உருவங்கள் வந்துக்கினே இருக்கும், பிறப்பு எடுத்துக்கினே இருக்கும் அது. ஓஹோ, இப்போ நம்ம தலைவரே கலைஞரே செய்யணும்னு வச்சிங்களேன், தலைவர் செஞ்சிங்கன்னா அவங்க அப்பா மாதிரி வருவார், தாத்தா மாதிரி வருவார், இதெல்லாம் கடந்து அவர் எடுத்துகிட்டு வரணும். இந்த மாதிரி சவால்களை எல்லாம் எப்படி எதிர்கொள்வீங்க? கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சம் இடைவெளி விட்டு செய்வீங்க. அப்படி ரொம்ப கடினமானதில் இருந்தாலும் நான் ஒரு விடிகாலையில் ஒரு 3 மணிக்கு 3:30 மணிக்கு எழுந்து செய்வேன், அது வந்துடும். அப்படின்னா கலைஞரோட முகம் கூட செய்கிறதுல சிரமங்கள்? அது எனக்கு ரொம்ப ஈஸியாக வந்துச்சு. அதேமாதிரி சிலை வந்து சிரிக்கிற மாதிரி செய்கிறது வந்து ஸ்கல்ப்டருக்கு ரொம்ப கடினமான விஷயம். அது பெரிய சவால். எனக்கு அது இயல்பாக ஈஸியாக வரும். அது இப்போ தலைவர் கலைஞர் பண்ணியிருந்தேன், அதுக்கப்புறம் நிறைய கம்பெனிங்க பண்ணிட்டாங்க, ஆனால் அந்த சிரிப்பு வரல. இது வந்து நான் பண்ணேன்னு சொல்ல முடியாது, இயற்கையாக ஏதோ ஒன்று நமக்குள்ளே வந்து செய்யுது, அது எது எடுத்துகிட்டு வரதுன்னு தெரில. ஆனால் செஞ்சவங்க மற்ற கம்பெனியில் எல்லாமே என்னோட சீனியருங்க, என்னோட அருமையான ஒர்க்கருங்க தான், அவ்வளோ அருமையாக இருக்குது. ஆனால் இந்த வாய் மட்டும் ஏதோ ஒன்று தப்பாகுது. அது எப்படி வந்ததுன்னு நமக்கும் தெரியல, அது ஏன் வரலன்னு அவங்களுக்கும் தெரியல. இந்த கார்ல் மார்க்ஸோட ஃபோட்டோவை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பொலைட்டாக தான் இருக்குது. ஆனால் இந்த முகம் வந்து கொஞ்சம் கடினத்தன்மையோட வர்றதுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணீங்களா? முகத்துலனா அவருடைய வறுமை ஒன்று இருக்கும், அவர் வந்து இவ்வளோ காலம் போராடி ஜெயிச்ச அந்த வெற்றி அவர் முகத்தில் இருக்கு. அதாவது மக்களுக்கு உருவாக்கி கொடுத்த அந்த தத்துவம், அந்த வெற்றி தான் சாதிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு வெற்றி வந்து அவர் முகத்தில் இருக்கு. மெயினாக அதை தான் சொல்லணும். ஏன்னா அவருடைய கஷ்டப்பட்டதோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும், ஆனால் அவர் எதுக்கோசம் பாடுபட்டார்? ஏன்னா கஷ்டத்தை மட்டுமே நினச்சிருந்தா அவர் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாதுல்ல. பிறந்த அந்த ட்ரையர் நகரில் இருக்கக்கூடிய சிலையை செய்த சிற்பி வந்து சீனா நாட்டை சேர்ந்த ஊவே சாங். கிட்டத்தட்ட இந்தியாவில் கிட்டத்தட்ட 2வது முழு உருவ கார்ல் மார்க்ஸோட சிலை வந்து சென்னையில் நிறுவப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. இது உங்களுக்கு எத்தகைய பெருமையை கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷம், நீங்கள் சொல்லி தான் எனக்கு இப்போ தெரியுது, ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த வாய்ப்பு கொடுத்த ஒரு அண்ணன் அமைச்சர் ஏவ அண்ணனுக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். பல சிலைகள் செய்திருக்கீங்க, பல வருஷமாக இந்த வேலையில் இருந்திருக்கீங்க. சென்னையில் உங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணக்கூடிய சிலை எது? ஏன்னா ஒரு தாய்க்கு எந்த குழந்தை பிடிக்குன்னா அதுக்கு பதில் சொல்ல முடியாது. ரொம்ப கவர்ந்ததுன்னா இப்போ இருக்கிற சிலை எதையும் நான் சொல்ல விரும்பலை, கொஞ்சம் முன்னாடி போடலாம். ஆங்கிலேயர் ஆட்சியில் வச்ச சிலைகள்லாம் சொல்லலாம். எதுக்கு முன்னாடி போகிறேன்னா, எப்பயுமே நீங்கள் ஃபாரினர்ஸ்க்கும் நம்ம ஃபிலிமில் நீங்கள் திரைப்படத்தை கூட பார்த்தீங்கன்னா அதுக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்குது. அவங்க வந்து எப்போ அந்த செட்டு முடியுதோ அப்போ தான் ஷூட்டிங் எடுப்பாங்க. இங்கே ஷூட்டிங் வச்சுட்டு தான் செட்டே போடுவாங்க. நான் சினிமாவில் இருக்கேன், ஆர்ட் டைரக்டர் தான். ஷூட்டிங்கை வச்சுட்டு செட்டு போடும்போது அந்த செட்டு எப்படி இருக்கும்? அவசர காலம் பண்ணுறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பூக்கடை, சென்னையில் பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவர் பேர் தெரியல, ராஜா இருப்பார், ராஜா நிற்கிற மாதிரி இருக்கும். அந்த சிலை பார்த்தீங்கன்னா அது எப்படி செஞ்சாங்கன்னே தெரியல. அது நீங்கள் கோட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபுல்லாக தெரியும்.
கோட்டுக்குள்ளே இருக்கிற அந்த நீங்கள் ஒரு கை விட்டிங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 அடி உள்ளே போவோம். ம். இந்த துணிலாம் தனித்தனியாக இருக்கும். அதெல்லாம் எப்படி பண்ணாங்க? ஏன்னா இதுக்கான கால அவகாசங்கள் கொடுக்கணும். இதை விட இப்போ நல்லா அதெல்லாம் என்ன பண்ணுறதுக்கு மெட்டலா இருக்கும்? எல்லாமே வெங்கலம் தான். ம். வெங்கல சிலைகள் தான். ம். அந்த கால அளவு நமக்கு கொடுக்கும்போது ம். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த சிலை. ஒரு ஒரு சிலையும் வந்து ஒரு வரலாற்று இருக்கு. நிச்சயமா. ஆமாம். அதே மாதிரி மாடலை மாற்றி வைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. ம். இப்போது ஏவ வேளாண்களோட சொன்னேன் அமைச்சர் அவர்கிட்ட. ம். ஏன்னா தலைவர் கலைஞர் சிலை வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கு இல்லைங்களா? ம். அதில் எனக்கு ஒரு சின்ன வருத்தம். ம். மாற்றி வைக்கலாமே ஸ்டைல்லாம். ம். அவர் வந்து அந்த மைக்கில் பேசுறது ம். இல்ல அவருக்கு வெவ்வேறு ஆக்ஷன் இருக்குல்ல, லைஃப் அதெல்லாம் வைக்கலாம். வெறுமனே எழுதுறது நீங்க மட்டும் எங்க இல்ல. பார்த்தாலும் ம். எங்க பார்த்தாலும் தலைவர் கலைஞர்னா அப்படிதான் இருப்பார் அப்படின்றத விட இல்ல, அவரோட ஒரு புகழ்பெற்ற படம் ஒண்ணு உண்டு, சால்வை பறக்க அவர் மைக்ல பேசுற மாதிரி. இப்போ நீங்க அதை பாருங்க, அதெல்லாம் ஒரு 10 அடி உயரத்துல பண்ண முடியுமா? தாராளமா பண்ணலாம். ம். 10 அடி உயரத்துல நல்ல ஒரு சிக்னல்ல ம். ஒரு வேலைப்பாடு, அதுக்கெல்லாம் ஒரு வருஷம் டைம் கொடுத்து செஞ்சு வச்சோன்னு வச்சுங்க, ம். அது வேஷ்டி செஞ்சதா போட்டதானே தெரியாது. ஆனா ஒரு வருஷம் இருக்கணும். ம். வேஷ்டி டவல்லாம் அது வரணும். ஒரிஜினலான்னு தெரியக்கூடாது. ஒரிஜினலா இது என்னடா இப்படி செஞ்சாங்கன்னு அப்படி நிக்கணும் ஒரு நிமிஷம். அதுதான் வேலை. அதே மாதிரி இன்னொரு ஆசையும் ஒன்று இருக்குது. இப்போ தலைவருடைய சமாதி இருக்குது, ம். கலைஞர் அவர்களுடைய சமாதி. அங்கே வந்து ஒரு அரை சிலை, அண்ணா எழுதுறது எல்லாம் வச்சு நம்ம தான் பண்ணது எல்லாமே அது. ஆனால் அங்கே வந்து பெரியார், அண்ணா, ம். கலைஞர் அவர்கள் 3 பேரும் பேசி சிரிப்பாங்க பார்த்துருக்கீங்களா? ஆமா ஆமா ஆமா. அது அப்படியே வந்து நம்ம கார்ல் மார்க்ஸ் அவர்களுடைய சிலை பண்ண பாருங்க, அந்த ஸ்டோக்கில் பண்ணி வச்சா எப்படி இருக்கும்? ம். ஒரு இயல்பாக எல்லாரும் ஒரு இடத்துல மீட் பண்ற மாதிரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாரின் ஸ்டாச்சுக்கும் நமக்கு ஒரு வித்தியாசம் இருக்கும். நம்ம ஸ்டாச்சுலாம் பாருங்கள் நேராக அப்படி நின்னா மாதிரியே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அதுல ஆக்ஷன் எதுவும் இருக்காது. அரை சிலை பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருப்பார். ம். நீங்கள் ஃபாரினில் பார்த்தீங்கன்னா எப்படி நிற்கும், இப்படி பார்க்கும். ம். அது ஒரு லைவ் இருக்காது. ம். அதெல்லாம் தான் அழகு. சாதாரணமாக ஒருத்தருக்கானா இப்படி பார்க்கணும், இப்படி பார்க்கணும், இப்படி நிமிரணும், அந்த ஒரு ஸ்டைல் இருக்கும். ம். அது மாதிரி பண்ணணும், ஒரு ஒரு லைவாக பண்ணணும் சில. அப்போ 3 பேரும் பேசி சிரிக்கிற மாதிரி அந்த நம்ம ஒரு தலைவருடைய சமாதி உள்ள ஒரு புல்வெளி இருக்குது, அங்கே வச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். சிலை திறந்து சில நாட்கள் ஆகிவிட்டது. பெருவாரியானவர்கள் இந்த சிலையை வந்து சர்வதேச அளவில் இணைச்சு தான் பேசுகிறாங்க. குறிப்பாக ஊவே சாங்கோட சிலையோட ஒப்பிட்டு பேசுகிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் இருக்குது? இந்த சிலை திறந்தால் அதுக்கு ஒரு மணி நேரத்தில் அதோட இது அடங்கிடும்னு சொல்லுவாங்க. இது ஒரு வாரம், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வாரம் ஆகியும் எனக்கு வந்து அந்த வாழ்த்துக்கள் வந்துட்டே இருக்குது. இப்போ நேற்று நைட்டு 8 மணி கூட ஒரு கம்யூனிஸ்ட், அவர் பெரியவர், ஒரு 80 வயசு இருக்கும், அவர் ஃபோன் பண்ணி ரொம்ப பாராட்டினார். அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் உலக லெவலில் நீங்கள் ஒரு சைனாவில் இருக்க ஒரு மிகப்பெரிய சிற்பி, அவர் நான் பார்த்ததில்லை. அப்படிப்பட்ட ஒரு சிற்பி அடுத்தது நம்ம வரோம் அப்படின்னும்போது அதுவும் மிகப்பெரிய ஒரு மன நிறைவும் சந்தோஷமும் கொடுக்குது. இன்னும் இதுக்கு என்ன, எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு சந்தோஷம். வெவ்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப ஆழமாகவும் அர்த்தபூர்வமாகவும் பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி சார்.